ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்சியன் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோன் ஏஜாக இருக்கட்டும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கட்டும், வேதிக் ஏஜ், ஜெயினிசம், புத்திசம், மகஜனபதாஸ், மௌரியாஸ், போஸ்ட் மௌரியாஸ், குப்தாஸ், போஸ்ட் குப்தாஸ், இப்படி ஒன் பை ஒன்னாக ஆர்டராக நம்ம பார்த்துட்டே போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஜிஎஸ்லையும் சரி ஆப்ட்லையும் சரி கவர் பண்ணி முடிக்க அந்த டாபிக் ரிலேட்டடாக குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த குவிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் போகிறப்ப. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டோன் ஏஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜியோகிராஃபிக்கல் டைம்லைன் பார்ப்போம். நம்ம எர்த்தோட ஏஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எர்த்தோட ஏஜ் அப்ராக்சிமேட்டா 450 crores years old. அப்ராக்சிமேட்டா நான் யோசிச்சு பாருங்களேன், 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எர்த்து ஃபார்ம் ஆச்சு. இந்த எர்த்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, சோலார் சிஸ்டம், அதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபி கொண்டு போறப்ப நம்ம படிப்போம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கொண்டு போறோம். எர்த்தோட ஏஜ் 450 crores years old. இப்போ நம்ம இங்க ஒரு டைம் லைன் பார்ப்போம். இப்போ இங்கதான் இப்ப நம்ம இருக்கோம். இப்போ 2026. இப்போ இங்க நம்ம இருக்கோம். நம்ம எல்லாரும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். 2026 21st செஞ்சுரிக்கு வந்துட்டோம். எர்த்து இப்போ இங்க ஃபார்ம் ஆகுது. இங்கதான் எர்த்து இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அது பிக் பேங் தியரி அந்த இதெல்லாம் நம்ம சோலார் சிஸ்டம் கொண்டு போறப்ப, அதாவது ஜியோகிராஃபி கொண்டு போறப்ப நம்ம பார்ப்போம். 450 crores முன்னாடி, அதாவது இப்ப நம்ம இருக்கோம். இதுல இருந்து 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எர்த்து ஃபார்ம் ஆச்சு. இந்த டைம்லைன் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம எர்த்து கிரஸ்ட், இப்போ நம்ம இங்க இருக்கோம். இப்போ நம்ம எர்த்து கிரஸ்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம நம்மளோட நிலப்பரப்பு மேல இப்ப இருக்கிற மாதிரி எல்லாமே அதாவது எர்த்து ஃபார்ம் ஆகுறப்ப இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. என்னென்ன இருந்துச்சு, ஒவ்வொரு டைம்ல எப்பப்போ என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நம்மளோட ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 20.95%. அப்ராக்சிமேட்டா 21% இருக்கு. ஆக்சிஜன் லெவல் நம்ம அட்மாஸ்பியர்ல 21% இருக்கு இப்போ. ஆனா எர்த்து ஃபார்ம் ஆகுறப்ப ஆக்சிஜன் இருந்திருக்கான்னு கேட்டா இவ்வளவு பெர்சன்டேஜே கிடையாது. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற நம்மளோட 7 காண்டினென்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஸ்டேபிளா பிக்ஸ் ஆகி இருக்குல்ல, அந்த காலகட்டத்துல இதே மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே மாறி ஒரு மாற்றத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட எர்த்து இருக்கு. அந்த காலகட்டத்துல எந்தெந்த டைம்ல எல்லாமே வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம நிலத்துல லேண்ட் பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, நம்ம இருக்கோம். அந்த காலகட்டத்துல அதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. எந்தெந்த டைம் பீரியட்ல என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 450 crores இதுல இருந்து 54C இந்த டைம் பீரியடை அதாவது 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 54 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வர இந்த டைம் பீரியடை ப்ரீ கேம்பிரியன் எரான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 54 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வர இந்த டைம் பீரியடை பெலியோஜோயிக் எரான்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வர மீசோஜோயிக் எரான்னு நம்ம சொல்லுவோம். 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வர செனோஜோயிக் எரான்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எரால தான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த எராவையே ரெண்டா பிரிக்கப்படுது. ஒண்ணு ஏர்லி செனோஜோயிக் எரா, இன்னொன்னு லேட்டர் செனோஜோயிக் எரா. இந்த ஏர்லி செனோஜோயிக் எராவையே டெர்சியரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லலாம். டெர்சியரி ஸ்டேஜ்.
இந்த லேட்டரை வந்துட்டு குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லலாம். இந்த குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல தான் நம்ம ஃபார்ம் ஆனோம் இந்த குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல. இதுக்குமே டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 26 லட்சம் வருஷம் கவுண்ட் பண்ணிக்கிறேன். 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பூமியை வந்துட்டு நம்ம டெர்சியரி ஸ்டேஜ், அதாவது ஏர்லி செனோஜோயிக் எரான்னு நம்ம சொல்லுவோம். 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இது 26 லேக்ஸ் 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வர வந்துட்டு நம்ம குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இந்த இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதாவது லேட்டர் செனோஜோயிக் எரால தான் நம்ம வந்து உருவானோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரீ கேம்பிரியன் எரால என்னென்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். எர்த்து ஃபார்ம் ஆகுறப்போ, அதாவது ஒரு பெரிய இதுல இருந்து வெடிப்புனாலதான் வந்துட்டு எர்த்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் உண்மையும் கூட. அப்படி எர்த்து ஃபார்ம் ஆகுறப்ப இந்த மாதிரி லேண்ட் சர்ஃபேஸோ ஓசன்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு லாவா, ஒரு நெருப்பு குழம்பா தான் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ இந்த 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த 54 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வர இந்த டைம் பீரியட்ல எர்த்துல என்னென்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஓசன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஓசன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபி பார்க்குறப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓசன்ஸ்ல பாக்டீரியா, ஆல்கே ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எர்த்து கிரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. அப்ப பாருங்களேன், இந்த நிலப்பரப்பே இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ப்ரீ கேம்பிரியன் ஏராலாம் எர்த்து கிரஸ்டே ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அப்போ வந்து நெருப்பு குழம்பு வந்து நிலப்பரப்பா இருந்திருக்காது. இப்ப இருக்கிறதா நிலப்பரப்பு. இப்ப நம்ம வெளியே நடக்கிறோம், இதுதான் நிலப்பரப்பு. நெருப்பு குழம்பா இருக்கிறது எர்த்து கிரஸ்ட் கிடையாது. அது ஒரு லாவா, ஒரு நெருப்பு குழம்பு. அதுல இருந்து எர்த்து கிரஸ்டா மாறுறதுக்கே இந்த டைம் பீரியட் எடுத்திருக்கு. அதாவது இந்த ப்ரீ கேம்பிரியன் ஏரால தான் எர்த்து கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு, ஓசன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அந்த ஓசன்ஸ்ல பாக்டீரியா, ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர்ல ஸ்லோவா ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆக்சிஜன் வந்து ஸ்லோவா இப்ப நம்ம 21% இருக்குல்ல, நம்ம இப்ப லைவ் சர்வே பண்ற டைம்ல இது வரதுக்கே ரொம்ப வருஷம் வந்துட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த டைம்ல தான் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருந்திருக்கு. அப்போலாம் வந்துட்டு எர்த்து ஃபார்ம் ஆகிறப்ப எர்த்துல வந்து ஆக்சிஜனே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த 54 crores இயர்ஸ்ல இருந்து இந்த 25 crores இயர்ஸ் வர பூமியில என்னென்ன வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஓசன்ஸ் இருந்திருக்கா, இந்த ஓசன்ஸ்ல ஃபிஷஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எர்த்து கிரஸ்டில வந்து லேண்ட் பிளான்ஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. புரிஞ்சிருச்சா? இதை வந்துட்டு பெலியோஜோயிக் ஏரான்னு சொல்றோம். பெலியோஜோயிக் ஏரால தான் ஃபிஷஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு, லேண்ட் பிளான்ஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இந்த டைம்லாம் வந்துட்டு 450 crores, 54 crores இயர்ஸ், 25 crores இயர்ஸ் முன்னாடி, இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இந்த 2 ஏராவும் தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இந்த மீசோஜோயிக் எரால எர்த்துல என்ன இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து டைனோசஸ் டைம். இந்த காலகட்டத்துல தான் டைனோசஸ் வாழ்ந்திருக்கு. 6 கோடி வருஷத்துக்கு 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வர. அப்ப நினைச்சு பாருங்களேன், நம்ம பூமியில 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசஸ் வாழ்ந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த டைனோசஸ் டைம் வந்து இதை எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அதாவது இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: ப்ரீ கேம்பிரியன் எரா, பெலியோஜோயிக் எரா, மீசோஜோயிக் எரா, செனோஜோயிக் எரா. இந்த 4 எரா கொடுத்துட்டு இதுல டைனோசஸோட டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். மீசோஜோயிக் எரா தான் டைனோசஸ் டைம். அதே மாதிரி இந்த மீசோஜோயிக் எரான்னு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னு சொல்றோம். இதுவும் பிவைக்யூ தான். அதாவது பிவைக்யூனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த டைம் பீரியடை ஏஜஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னு சொல்றோம். இப்ப செனோஜோயிக் எரா. இந்த செனோஜோயிக் எராலேயே 2 இருக்கு: ஏர்லி செனோஜோயிக் எரா, லேட்டர் செனோஜோயிக் எரா. ஏர்லி செனோஜோயிக் எராவை நம்ம டெர்சியரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். லேட்டர் செனோஜோயிக் எராவை குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். இந்த டெர்சியரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எர்த்து என்னென்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேமல்ஸ் ஃபார்ம் ஆச்சு.
நெக்ஸ்ட் வந்துட்டு மேமல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. டெர்சியரி ஸ்டேஜ் ஹிமாலயாஸ் அப்லிஃப்ட் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் தான் ஹிமாலயாஸே அப்லிஃப்ட் ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு இந்த டெர்சியரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல. நெக்ஸ்ட்டு இந்த செனோஜோயிக் எராவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் கேட்பாங்க. 4 எரா கொடுத்துட்டு இதுல எது ஏஜஸ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செனோஜோயிக் எரானா ஏஜஸ் ஆஃப் மேமல்ஸ், ஏஜஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னா மீசோஜோயிக் எரா. இந்த 2 எரா ரொம்ப முக்கியம். நம்ம இது 2 மட்டும் சொன்னோம்னா மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதையும் சேர்த்து சொன்னோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இதை படிச்சுக்கலாம். இப்ப தெரியுதா எப்படி எந்த டைம்ல என்னென்ன உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கதான் வந்துட்டு நம்ம உருவாகிறோம், ஹியூமன்ஸ் உருவாகிறோம். அப்ப இங்க இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது, குவாட்டர்னரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃபோட டைம் பீரியட் என்ன 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்போ. அப்ப இங்கதான் ஹியூமன்ஸ் ஃபார்ம் ஆகுறோம். அப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம ஹியூமன்ஸ் தோன்றி 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வந்து தோன்றிட்டோம், ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ராக்சிமேட்டா தான் எல்லாமே. இந்த டைம் லைன் வந்து புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மொத்தமா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மக்கப் பண்ணாம ஒரு ஆர்டரை நம்மளால படிக்கவும் முடியும், மறக்கவும் மறக்காது. புரிஞ்சிருச்சா? ஸ்டாப் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு டவுட் வரலாம், இந்த ஹியூமன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க, உருவானாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். அது என்னன்னு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்ல பார்ப்போம். நான் சொல்ற எல்லாமே முக்கியம். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஹியூமன்ஸ் ஃபார்ம் ஆனது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட எர்த்து மேல இருக்கிறது, அதாவது இதான் வந்து நம்ம எர்த்து நிலப்பரப்பு. இந்த இடத்துல தான் நின்று நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதான் வந்துட்டு நம்ம நிலப்பரப்பு. இதுக்குள்ள வந்துட்டு இப்ப நான் ஃபுல்லா ஒரு அடியில ஆழமா வந்து ஒரு 5 to 70 கிலோமீட்டர் வந்து ஆழமா நான் தோன்றேன். அந்த தோன்ற வர வந்து அந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா கிரஸ்ட்னு அர்த்தம், கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கும் கீழே பூமிக்குள்ள இருக்கிறது மேண்டல்னு அர்த்தம், அதுக்கும் கீழே இருக்கிறது கோருன்னு அர்த்தம். இதெல்லாம் தெளிவா நம்ம ஜியோகிராஃபி படிக்கிறப்ப படிப்போம். இப்போ வந்து இந்த ஹியூமன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்காக இதை நம்ம எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கு இதுல இருந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிரஸ்டும் மேண்டலும் சேர்ந்தது, இந்த ரெண்டும் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டெக்டானிக் பிளேட்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குமா? அதாவது நம்ம நிலப்பரப்புனா நம்ம கிரஸ்டும் நம்மளோட மேண்டிலும் ஒரே இடத்துல தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு வந்துட்டு நம்மளோட டெக்டானிக் பிளேட்ஸ் உலக அளவுல நம்மளோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து 1 to 10 சென்டிமீட்டர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. 1 இயர்ல இவ்வளவுதான் மூவ் ஆகுது, 1 to 10 சென்டிமீட்டர். இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் வந்துட்டு நம்மளோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்போ அந்த அதாவது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஏசியா அப்படிலாம் நம்ம எதுவுமே பிரிச்சு வச்சுக்கல. இப்பதான் வந்துட்டு நம்ம எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த காலகட்டத்துல வந்துட்டு அந்த நம்மளோட இந்தியாவோட நிலப்பரப்பு இருக்குல்ல, இந்தியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த சைடு வந்துட்டு நேபாள், எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம ஏசியாவோட ஜாயிண்ட் ஆகி ஒரு கான்டினென்டா இருக்கும். அந்த காலகட்டத்துல இந்த இந்தியாவோட நிலப்பரப்புலாம் வந்துட்டு தனி ஐஸ்லாண்டா தான் இருந்திருக்கு. அதாவது இந்தியா, இந்த இடத்துல வந்துட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த இடத்துல வந்துட்டு பங்களாதேஷ், இந்த இடத்துல வந்துட்டு
பங்களாதேஷ், இந்த இடத்துல ஒரு இதுக்கு சொல்றேன் நேபாள், இது எல்லாமே வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு இந்த இடத்துல ஸ்ரீலங்கா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ரீலங்கா, இது எல்லாமே தனியா ஒரு ஐஸ்லாண்டா தான் இருந்திருக்கு. நம்ம ஏசியா காண்டினென்டோட நம்ம மெர்ஜாய் இல்லை. இதுக்கு நான் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த இந்தியாவோட டெக்டானிக் பிளேட்ஸ் இப்பயுமே நார்த் சைடு நோக்கி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி தனியா இருந்த ஐஸ்லாண்ட் வந்து நார்த் சைடு வந்துட்டு பல கோடி வருஷம், அதாவது பல லட்சம் வருஷமா நான் இப்பயுமே நார்த் சைடு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த ஈரோஷியன் பிளேட் வந்துட்டு ஈரோஷியன் பிளேட், இது இந்தியன் பிளேட், இந்தியனோட டெக்டானிக் பிளேட், இது ஈரோஷியனோட டெக்டானிக் பிளேட். இந்த ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் இப்போ இது வந்துட்டு சவுத் சைடை பார்த்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட் வந்து சவுத் சைடை பார்த்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்த டெக்டானிக் பிளேட் வந்து நார்த் சைடை பார்த்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்படி ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டும் ஒரு கட்டத்துல முட்டும். அப்படி முட்டுறப்ப ஒரு டெக்டானிக் பிளேட் வந்து கீழேயோ ஒரு டெக்டானிக் பிளேட் மேலேயோ அப்படி போகாது. இப்படி முட்டுறப்ப சேர்ந்து அப்லிஃப்ட் ஆகும். அப்படி இந்த ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் அப்லிஃப்ட் ஆகி ஃபார்ம் ஆனது தான் ஹிமாலயாஸ். இப்போ புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இதை ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவிங்னால தான் நம்மளே ஃபார்ம் ஆயிருக்கோம் அப்படின்றது ஒரு ரீசன். அதுக்கு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுறதுனால நம்ம ஃபார்ம் ஆகுறதுக்கு அது ஒரு ரீசனா இருந்திருக்கு, இந்த டெக்டானிக் பிளேட் மூவபிளா இருக்கிறது. இப்பவுமே ஹிமாலயாஸ் வந்துட்டு வளர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்பவுமே டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் 1 to 10 சென்டிமீட்டர். ஆனா அது நமக்கே தெரியாது. அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கனால இன்னுமே இப்படி ரெண்டு ஒட்டிருச்சு. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே அப்லிஃப்ட் ஆயிருந்திருக்கு. இன்னமும் அந்த அழுத்தம் இருக்கதான் செய்யும். அதனால 1 இயருக்கு 5 மில்லிமீட்டர் வந்து ஹிமாலயாஸ் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப ஒவ்வொரு பிளேட்டும் வந்து ஒவ்வொரு சைடு மூவ் ஆகுது. இப்ப இந்தியனோட டெக்டானிக் பிளேட்ஸ் நம்ம நார்த் சைடு மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஈரோஷியனோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து சவுத் சைடு மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்பதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமா கான்செப்டா பார்க்க போறோம். இது ஆப்பிரிக்கா, இது சவுதி, இது சவுதி, இங்கே ஈராக், ஈரான், நெக்ஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நெக்ஸ்ட் இந்தியா, இது வந்து ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இது அரேபியன் ஓஷன். இப்போ ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்ஸும் ஒவ்வொரு சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த அமெரிக்கா டெக்டானிக் பிளேட்ஸ் மட்டும் ரெண்டா இருக்கு. அதாவது அமெரிக்கா காண்டினென்ட்ல இது ஒரு டெக்டானிக் பிளேட், இது ஒரு டெக்டானிக் பிளேட். இப்ப இந்தியாவில இது எல்லாமே ஒரே டெக்டானிக் பிளேட்டா நார்த் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கால ரெண்டா பிரிஞ்சு ஒரு பிளேட் வந்து ஈஸ்ட் சைடும் இன்னொரு பிளேட் வந்து வெஸ்ட் சைடு மூவ் ஆகுது. இப்படி ஈஸ்ட் சைடு மூவ் ஆகுற பிளேட் வந்து நியூபியன் பிளேட், நியூபியன். இந்த வெஸ்ட் சைடு மூவ் ஆகுறது வந்து சோமாலி டெக்டானிக் பிளேட். இப்படி இங்க எப்படி ஈரோஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் மோதுறப்ப நமக்கு ஒரு மலைத்தொடர் உருவாகுது, அதுதான் ஹிமாலயாஸ். இப்போ இந்த ஆப்பிரிக்கால ஒரே நிலப்பரப்பு ரெண்டா பிரிஞ்சு வேறு வேறு திசையில ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறப்ப நடுவுல என்ன ஆகும்? மலையா வளரும், இல்ல அந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுகும். அப்படி இந்த விழுந்த இந்த கேப்பு தான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் இது இப்ப அப்ராக்சிமேட்டா 6000 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 6000 கிலோமீட்டர் லென்த். டெப்த் வந்து 15 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டா டெப்த் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்னாலதான். இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகிட்டே வருது. இப்போ காலப்போக்கில் பல கோடி வருஷம், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மூவ் ஆகுறதுனால வந்துட்டு ஆப்பிரிக்கா வந்துட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து செழிப்பா இருந்துருச்சான். காடு எல்லாமே வந்து மழை ரெயின் நல்லா பெஞ்சு வளங்கள்லாம் செழிப்பா இருந்திருக்கான். இப்படி செழிப்பா இருக்கிறப்பே நம்ம இது என்ன பண்ணோம், இந்த டெர்ஷியரி நம்ம அந்த டைம் லைன் பார்த்தோம்ல, டெர்ஷியரி டைம் பீரியட்ல என்ன நம்மளுக்கு தோன்றிடுச்சு, மேமல்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம்.
அந்த டைம் பீரியட்ல தான் இதுவும் நடக்குது. இந்த மேமல்ஸ் வந்து இந்த ஆப்பிரிக்காலலாம் இருந்திருக்கு, ஓரளவு வந்து வேர்ல்டு லெவல்ல இருந்திருக்கு. இப்போ இந்த பிளேட்டு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அரேபியன் ஓஷன்ல இருந்து வர ஈரப்பதமான காற்றுனாலதான் இங்க வந்து ரெயின் அதிகமா வந்து பேஞ்சிருக்கு. அதனால வந்து வளங்கள்லாம் செழிப்பா இருந்திருக்கு. இந்த கேப் ரொம்ப ஆக ஆக இந்த அரேபியன் ஓஷன்ல இருந்து வர ஈரப்பதமான காற்று இந்த சைடு இருக்கிற பிளேட்ல மட்டும்தான் பட்டிருக்கு. இந்த சைடுல இருக்கிற பிளேட்ல வந்துட்டு போக விடாம தடுத்துருச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைட்ல இருக்கிற வளங்கள்லாம் பல லட்சம் வருஷமா, இது வந்து ஒரே நாள் நைட்லயோ இல்ல 100 வருஷத்துலயோ இது 1000 வருஷத்துலயோ நடக்கல, பல லட்சம் வருஷமா இது ஃபார்ம் ஆகி இந்த வளங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. இப்படி அழிஞ்சனால இங்க இருந்த மேமல்ஸ் வந்துட்டு, அதாவது முக்கியமா குரங்கு, காடுல தான் வந்துட்டு மரம் மேல ஏறி பழங்கள் காய்கறி எப்படிங்கதான் வந்து குரங்கு வாழ்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும், அது வந்துட்டு மரங்கள்லாம் அழிஞ்சனால காலப்போக்கில் வந்து அது உணவு வந்துட்டு தரையில இறங்கி தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தரையிலேயே வாழ்றதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மரங்கள் இல்லைன்னா அது என்ன பண்ணும், தரையில வாழ அடாப்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி காரணமாக பல லட்சம் வருஷமா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பல லட்சம் வருஷமா குரங்கோட உடல் அமைப்பு மாறி மாறி நம்ம ஃபார்ம் ஆயிருந்திருக்கோம். இப்ப புரிஞ்சிருச்சா? மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸ் வந்து இதை தான் சொல்லுது, ஹியூமன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்கன்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் காப்பி பண்ண வேணாம், ஒரு இதுக்காக தான், ஒரு ஐடியாக்காக தான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவபிள், ஹிமாலயாஸ் அப்லிப்டா தான் ஆகுது. இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா வந்துட்டு ஸ்டோரியா படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மக்கப் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிக்க போரே அடிக்காம நம்ம மாதிரி படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஹியூமன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டான், மனிதன் தோன்றிட்டான். அந்த தோன்றதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும்ல, அதாவது ஹியூமன் எவால்யூஷன், அது என்னன்னு பார்ப்போம். ஹைலைட் பண்ணி எழுதிடுறேன். Australopithecus, Homo habilis, Homo erectus, Homo neanderthalensis, Homo sapiens. இந்த ஹோமோ சாப்பியன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் தான் நம்ம. பாருங்களேன், ஆஸ்ட்ராலோபைத்தக்கஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ நியண்டர்தலென்சிஸ், ஹோமோ சாப்பியன்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதை வந்துட்டு ஹியூமன் எவல்யூஷனை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த, அதாவது இது வந்துட்டு குரங்கு மாதிரியே இருக்கும் இந்த டைம் பீரியட். அதாவது இந்த எவல்யூஷன் வந்துட்டு கொஞ்சம், நான் சொன்னேன்ல, அதாவது காட்டுல தாவுறது 4 காலம் யூஸ் பண்ணும், அதை அப்படியே தரையில வாழ பழகி 4 காலன்றது அப்படியே கொஞ்சமா தூக்கி அப்படியே பரிணாம வளர்ச்சியில நிலத்துல வாழ்றதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அடுத்தடுத்த டைம் பீரியட்ல குரங்கு 4 காலில் யூஸ் பண்றதை விட 2 காலம் யூஸ் பண்ணிட்டு இதை கையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இது யூஸ் பண்ணதான் வந்துட்டு, அப்படி யூஸ் பண்ணி தான் இந்த பரிணாம வளர்ச்சி ஆச்சு. இந்த ஆஸ்ட்ராலோபைத்தகஸ் பாருங்களேன், அப்படியே குரங்கு மாதிரியே இருக்கும், குட்டியா குரங்கு மாதிரியே இருக்கும். ஹோமோ ஹேபிலிஸ் பாருங்க, கொஞ்சம் முதுகு நிமித்தி அப்படியே குரங்கு மூஞ்சிலே இருக்கும். அடுத்து ஹோமோ எரக்டஸ்ன்றது ஒரு மனிதன் மாதிரியே உருவம் வந்துடும். ஹோமோ நியண்டர்தலென்சிஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் மனிதன் இது வந்துடும். ஹோமோ சாப்பியன்ஸ்ன்றது இப்ப நம்ம இருக்கோம்ல, இந்த மாதிரி உடல் வந்துடும். இதான் வந்து மாடர்ன் மேன். புரிஞ்சிருச்சா ஹியூமன் எவல்யூஷன்? இதை கூகுள்ல கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஹியூமன் எவல்யூஷன். இப்போ இந்த ஹோமோ எரக்டஸ்ல வாழ்ந்த மக்கள் இருப்பாங்களே, இதுவும் மக்கள் தான். ஏன்னா நம்ம இந்த அடிப்படையில தான் வந்துட்டு நம்ம ஃபுல் மேனா மாறி இருக்கோம். இது வந்துட்டு இந்த காட்டுவாசியின் உச்சக்கட்ட நிலைன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப வந்துட்டு இந்த குரங்கு மாதிரியே பண்றது, அந்த மாதிரி குரங்கு மாதிரின்னு சொல்ல முடியாது, அவங்க காட்டுல வாழ்ந்தவங்க இருப்பாங்களே, இந்த ஹோமோ எரக்டஸ் டைம் பீரியட்ல வாழ்ந்த மக்களோட ஒரு ஆளோட எலும்பு வந்துட்டு, அதாவது முக்கியமா தலை ஸ்கல்லு வந்துட்டு நமக்கு இந்தியால கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்க கொஸ்டின். இது இந்த ஸ்கல் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம்.
மத்திய பிரதேசத்துல கத்துனோரான்ற பிளேஸ், இந்த கத்துனோரான்ற பிளேஸ்ல ஹோமோ எரெக்டஸ் டைம் பீரியட்ல வாழ்ந்த ஒரு மனிதனோட ஸ்கல்லு தலை ஓடு கிடைச்சிருக்கு. அது பக்கத்துல ஒரு நதி ஓடி இருக்கு. அதையும் எக்ஸாம்ல கேட்கலாம். அது என்ன நதி அப்படின்னா நர்மதா ரிவர். இந்த நர்மதா நதி பக்கத்துல இந்த ஸ்கல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹோமோ எரெக்டஸ் ஸ்கல்ல. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட கேட்கலாம் எக்ஸாம்ல. இது எது கரெக்டா ஆர்டர் படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து படிச்சுதான் ஆகணும். புரிஞ்சிருச்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மனிதன் வந்து ஆப்பிரிக்கால ஃபார்ம் ஆயிட்டான். அதாவது கீழே இறங்கி தரையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குரங்கு. கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில ஆஸ்ட்ரோலோபைத்தெகஸ் ஆயிடுச்சு, ஹோமோ ஹேபிலிஸ் ஆயிடுச்சு, ஹோமோ எரெக்டஸ் ஆயிடுச்சு, ஹோமோ நியண்டர்தலன்சிஸ் ஆச்சு, ஹோமோ சாப்பியன்ஸ் ஆயிடுச்சு. இப்படி உணவு பல லட்சம் வருஷமா ஒரே இடத்துல இருக்காம அங்கங்க ஸ்ப்ரெட் ஆனாங்க. ஆப்பிரிக்கால இருந்து உணவு தேடி, வாழ்றதுக்கே வந்து நம்மளுக்கு உணவு தான் தேவை. அப்படி உணவை தேடி அங்கங்க இது பண்றதுனால, மூவ் ஆகுறதுனால பல லட்சம் வருஷமா ஒரு குரூப் வந்துட்டு அமெரிக்கா சைடு போயிருச்சு, ஒரு குரூப் வந்து அப்படியே ஈஸ்ட் சைடு வந்துருச்சு, அதுல ஒரு குரூப் வந்து இந்தியா சைடு வாழ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்தியாவில் வாழ்ந்த மக்கள்ல தான் நம்ம ஸ்டோன் ஏஜா பார்த்து படிக்க போறோம். அவங்க எங்கெங்க வாழ்ந்தாங்க, எந்த டைம் பீரியட்ல வந்து அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, எந்த டைம் பீரியட்ல அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அவங்க சைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க எங்கெங்க வாழ்ந்தாங்க, பெலியோலித்திக், அது என்னன்னு சொல்றேன், அந்த பீப்புள்ஸ் வந்து எந்த சைட்ஸ்ல வாழ்ந்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா இதுக்கான டைம் பீரியட் இருக்கு. டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கிறப்ப நம்ம டைம் பீரியட் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்கும். அந்த டைம் பீரியடை வந்துட்டு ஒரு ஸ்கேலை நம்ம பார்த்து படிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த பிசி ஏடி அப்படின்றத நம்ம நிறைய படிச்சிருப்போம். சில பேர் வந்துட்டு மக்கப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து புரிஞ்சு படிச்சிருந்திருப்பாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த டைம் பீரியடை பாருங்களேன், அதாவது இந்த ஸ்கேலை பாருங்களேன். இப்போ இந்த மிடில் தான் வந்து ஜீசஸ் பர்த். இப்ப 1 BC அப்படின்னா ஜீசஸ் பிறப்பதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. 2 BC அப்படின்னா ஜீசஸ் பிறப்பதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 3 BC அப்படின்னா ஜீசஸ் பிறப்பதற்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 1 ADனா ஜீசஸ் பிறந்து 1 இயர் ஆச்சு. 2 AD அப்படின்னா ஜீசஸ் பிறந்து 2 வருஷம் ஆச்சு. 3 AD அப்படின்னா கிறிஸ்து பிறந்து 3 வருஷம் ஆச்சு. 500 AD அப்படின்னா கிறிஸ்து பிறந்து 500 வருஷம் ஆச்சு. 500 BC அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி. பிசினா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. ஏடினா கிறிஸ்து பிறந்து அடுத்து, கிறிஸ்து பிறந்த பற்றி அடுத்து என்ன பண்றோமோ அதான் ஏடி. இப்ப புரிஞ்சிருச்சா? ஏடினா என்ன, பிசினா என்னன்ட்டு. பிசினா ஒன்றும் இல்லை, பிஃபோர் கிறிஸ்ட். ஏடினா அன்னோ டொமினி. இப்போ இதை வந்துட்டு சில புக்ஸ்ல வந்துட்டு இப்போ வரப்ப பிசி ஏடின்னு வருது இல்லை, பிசிஇன்னு வருது, சிஇன்னு வருது. சிஇ அப்படின்னா காமன் ஏரா, பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் ஏரா. பிசினா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி, ஏடினா கிறிஸ்து பிறப்பது அடுத்து. 1 BC அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு 1 இயருக்கு முன்னாடி. இப்ப 1000 BC அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 2026 AD அப்படின்னா கிறிஸ்து பிறந்து 2026 வருஷம் ஆயிடுச்சு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப ஸ்டோன் ஏஜ் போவோம்.
இந்த ஸ்டோன் ஏஜை வந்துட்டு நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். பெலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இந்த லித்திக்னா ஒன்றும் இல்லை, ஸ்டோனுன்னு அர்த்தம். பெலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம், மீசோலித்திக் அப்படின்னா இடை கற்காலம், நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். இப்போ இந்த நம்ம அந்த காலத்துல வாழ்ந்தவங்கள நம்ம பிரிச்சு தான் படிக்க போறோம். பெலியோலித்திக் பீரியட்ல பெலியோலித்திக் பீப்புள்ஸ் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். மீசோலித்திக் பீரியட்ல மீசோலித்திக் பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்காங்க. நியோலித்திக் பீரியட்ல நியோலித்திக் பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த பெலியோலித்திக்கையே நம்ம 3ஆ வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு லோயர் பெலியோலித்திக், இன்னொன்று வந்து மிடில் பெலியோலித்திக், இன்னொன்று வந்து லேட்டர் பெலியோலித்திக். இது லோயர்னாலும் சரி, ஏர்லினாலும் சரி, இதை 3ஆ பிரிச்சிருக்கோம். மீசோலித்திக், நியோலித்திக். ஓகே, இப்போ இந்த பெலியோலித்திக் பீரியடோட டைம் பார்ப்போம். இந்த பெலியோலித்திக் பீரியடோட டைம் பீரியட் வந்து 5 lakh BC டு 10,000 BC. 10,000 BC நான் 10K BCன்னு வச்சுக்கிறேன். ஸ்பேஸுக்காக 10K BC வைக்கிறேன். அப்போ பாருங்களேன், கிறிஸ்து பிறதுக்கு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வர நம்ம இந்தியாவில் வந்து வாழ்ந்த பீப்புள்ஸை நம்ம பெலியோலித்திக் பீப்புள்ஸ்னு சொல்றோம். அதாவது பெலியோலித்திக் பீரியட்னு கூட வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது கிறிஸ்து பிறப்பது, பிசினா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 10,000 வருஷத்துக்கு வர வாழ்ந்த பீப்புள்ஸை நம்ம பெலியோலித்திக் பீப்புள்ஸ்னு சொல்றோம். இது எது? இப்ப மீசோலித்திக் பீப்புள்ஸோட டைம் பீரியட் பார்ப்போம். 10,000 BC டு 7,000 BC. இப்ப நியோலித்திக் பீப்புள்ஸோட டைம் பீரியட் பார்ப்போம். 7,000 BC டு 1000 BC. இப்ப இந்த டைம் பீரியட் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு லோயர் பெலியோலித்திக், அதாவது மொத்த பெலியோலித்திக்கோட டைம் பீரியட் பார்த்துட்டோம். 5 lakh BC டு 10K BC. இப்ப லோயர் பெலியோலித்திக்கோட டைம் பீரியட் வந்துட்டு 5 lakh BC டு 50,000 BC, 50Kன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிடில் பெலியோலித்திக் வந்து 50K BC டு 40K BC. லோயர் பெலியோலித்திக்கோட டைம் பீரியட் 40K 40,000 BC டு 10,000 BC. இப்போ பாருங்களேன், கரெக்டாக வந்துருச்சா? பெலியோலித்திக் ஸ்டார்ட் ஆகுறது 5 lakh BC டு 10K BC, ஸ்டார்ட் ஆகுறது 5 lakh BC, எண்ட் ஆகுறது 10K BC. இதை வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். அதாவது ஏர்லியா பெலியோலித்திக் நடந்திருக்கும், மிடில் பெலியோலித்திக், லேட்டர் பெலியோலித்திக் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்கோம். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த பெலியோலித்திக் பீப்புள்ஸ் என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்க வாழ்ந்தாங்க, சைட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப லோயர் பெலியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்ஸ் பார்ப்போம். டிட்வனா, இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த சைட் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிட்வனான்ற சைட் எங்க இருக்குன்னே கேட்பாங்க. பெலியோலித்திக் சைட்டோட டிட்வனா சைட், பெலியோலித்திக் பீப்புள்ஸோட டிட்வனா சைட் எங்க இருக்குன்னு கேட்டா ராஜஸ்தான், இந்த ஸ்டேட்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் 4, அதாவது இங்க இருக்கிற சைட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 4 சைட்ஸ் கொடுத்து பெலியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்ஸ் எதுவும் கேட்பாங்க. டிட்வனா, ராஜஸ்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சோகன் வேலி, இது வந்து பள்ளத்தாக்கு. எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பகல்காம், காஷ்மீர்ல இருக்குல்ல. இந்த சைட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்னே சைட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. நான் எம்கட்சின்னு போட்டுக்கிறேன். எதுக்கு இந்த பாட்னே சைட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்க வந்து ஆஸ்ட்ரிச்சோட எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டத்திலேயே ஆஸ்ட்ரிச் பேர்டு, அதாவது நெருப்புக்கோழி வந்து இந்த பாட்னே சைட்ல இருந்ததா வந்துட்டு நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து கேட்பாங்க. இதை நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த ஆஸ்ட்ரிச் பேர்டோட எவிடன்சஸ் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா பாட்னேல.
எந்த டைம் பீரியட்னா பெலியோலித்திக் பீரியட்ல அந்த பெலியோலித்திக் பீப்புள்ஸோட இதுல வந்து நமக்கு ஆஸ்ட்ரியோபேடோட எவிடன்சஸ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பெலன் வேலி. எங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேசம், நான் யூபின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு லோயர் பெலியோலித்திக்கோட சைட்ஸ், இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிடில் பெலியோலித்திக். இந்த மிடில் பெலியோலித்திக்கோட சைட் வந்து இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதிரம்பாக்கம். அதிரம்பாக்கம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. நானே சொல்றேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த மிடில் பெலியோலித்திக் பீப்புள் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஃபிளேக் டெக்னாலஜின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளேக் டெக்னாலஜினா அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஸ்டோன் ஏஜ் டைம் பீரியட்ல எதுக்கு இந்த ஸ்டோன் ஏஜ்னு வச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் காப்பரோ, அயனோ, பிரான்ஸோ, கோல்டோ எதுவுமே கிடையாது, மெட்டல்ஸ். கல்லை மட்டுமே வச்சு வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் இப்படி நம்ம பிரிச்சு படிச்சுட்டு இருக்கோம், பிரிச்சும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்லை வச்சுதான் வாழ்ந்திருக்கோம், வாழவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஃபிளேக் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய கல் இருக்கு, அதுல இன்னொரு பெரிய கல் இருக்கு, அது ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை உடைச்சு அதுல இருந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம யூஸ் பண்றது மெட்டல்ல யூஸ் பண்றோம், அந்த காலகட்டத்தில் கல்லை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு, அந்த கல்லை வச்சே இது செதுக்கிறது, ஆயுதம் செதுக்கிறது பேரு தான் வந்து ஃபிளேக் டெக்னாலஜி. இந்த ஃபிளேக் டெக்னாலஜி எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெலியோலித்திக் டைம் பீரியட்ல தான் ஃபிளேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அப்போ இவங்களோட ஃபிளேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்துட்டு ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் தான். வேட்டையாடி சாப்பிட்றது தான் இவங்களோட தொழிலே. நெக்ஸ்ட் வந்து லேட்டர் பெலியோலித்திக் பார்ப்போம். இந்த லேட்டர் பெலியோலித்திக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா இங்கேதான் மாடர்ன் மேனே இங்கேதான் வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா ஹோமோ சாப்பியன்ஸ். அப்போ இங்கதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இங்கெல்லாம் யார் வாழ்ந்திருப்பா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோலோபைதெக்கஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தலென்சிஸ். நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல ஹோமோ எரெக்டஸ் டைம், அந்த ஸ்டேஜ்ல வாழ்ந்த ஒரு மனிதனோட தலையே இதே பார்த்தோம், எலும்பு கூட. அப்போ இந்த டைம் பீரியட்ல அப்படின்னா ஹோமோ எரெக்டஸும் வாழ்ந்திருப்பாங்க, ஹோமோ நியண்டர்தலென்சிஸும் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா பாருங்க, இந்த டைம் பீரியடை பாருங்க, 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 50,000 பிசி வர, அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வருஷம். இவ்வளவு டைம் பீரியட். அடுத்து 50,000 to 40,000, இதுவே 10,000 வருஷம். நம்மளோட ஆயுட்காலமே 100 கூட சொல்ல முடியாது. இப்பெல்லாம் 70 தான். நம்ம பெரிய அளவு வரப்பெல்லாம் 70, 60 தாண்டுமானு தெரியல. 10,000 வருஷம் இவ்வளவு டைம் பீரியட் எடுத்திருக்கு பரிணாம வளர்ச்சி. இந்த டைம் பீரியட் பாருங்க, 40,000 to 10,000 பிசி, அதான் வந்து லேட்டர் பெலியோலித்திக் டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நம்ம முழு மனிதன் தோன்றுனது வந்து லேட்டர் பெலியோலித்திக் சைட்ஸ்ல தான் வந்து, லேட்டர் பெலியோலித்திக் பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இந்த லேட்டர் பெலியோலித்திக் பீப்புள்ஸா வாழ்ந்திருக்காங்க, அதாவது லேட்டர் பெலியோலித்திக் டைம் பீரியட்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்து ஃபிளின்ட் ஸ்டோன்ற ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஃபிளின்ட் ஸ்டோன் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த ஃபிளின்ட் ஸ்டோன் சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இவங்களோட சைட்ஸ் பார்ப்போம். இவங்களும் டிட்பனா ராஜஸ்தான்ல வாழ்ந்திருக்காங்க. டிட்பனான்ற சைட்டு எங்க இருக்கு? ராஜஸ்தான், ஆர்ஜேன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிம்பட்கா. இந்த சைட் வந்து ரொம்ப முக்கியம், அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த பிம்பட்கான்ற சைட் எங்க இருக்கு அப்படின்னா, ஹைலைட் பண்ணிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்த சைட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். குகையில இது பெயிண்டிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா விஎஸ் வக்கங்கர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு இந்தியன் ஆர்காலஜிஸ்ட். எப்ப கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 1957 கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கேவ் பெயிண்டிங்ஸை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைட்டு வந்துட்டு லேட்டர் பெலியோலித்திக் பீப்புள்ஸ் வாழ்ந்த சைட்டு. இங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னா, எது ஃபேமஸ் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸுக்கு ஃபேமஸ். கேவ் பெயிண்டிங்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அதை கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா விஎஸ் வக்கங்கர்.
இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்தியாஸ் ஓல்டஸ்ட் பெயிண்டிங் அப்படின்னு எதுனா கேட்டா பிம்பட்காவோட கேவ் பெயிண்டிங்ஸ் தான் ஓல்டஸ்ட் பெயிண்டிங். இந்த பிம்பட்கா கேவ் பெயிண்டிங்ஸ்ல கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். ஒரு ஒரு கல்லில் வந்துட்டு 4-5 பேர் நடந்து போற மாதிரியே இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்கவும் மறக்காது இப்படி சர்ச் பண்ணி படிச்சோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு இனம்கான் அண்டு நெவேடா. இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. நான் எம்கட்சின்னு போட்டுக்கிறேன். இனம்கான் நெவேடா சைட் வந்துட்டு யாரோட சைட்னா லேட்டர் பெலியோலிதிக் பீப்புள்ஸோட சைட்டு. எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. டாட் வராது, மகாராஷ்டிரா. புரிஞ்சா? இந்த சைட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. படிச்சுட்டே வாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நம்ம வந்து மக்கப் பண்ணாம ஓரளவு வந்துட்டு கூகுள் இந்த இதெல்லாம் இந்த ஃபேக் டெக்னாலஜி கூட ஓகே. இந்த ஃபிளின்ட் ஸ்டோனு, பிம்பட்கா கேவ் பெயிண்டிங்ஸு இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது அப்படியே மைண்ட்ல நிற்கும், மறக்காம இருக்கும். அது அங்கே அன்னைக்கு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரிச் பேர்டு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா பாட்னேன்ற சைட்டு. அந்த சைட் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸி தான். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது எழுதுறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் ஆயிடுச்சுனால நான் அதை ரப் பண்ணிடுறேன். இதை வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரப் பண்ணிடவா? நெக்ஸ்ட் வந்து மீசோலித்திக் வந்து இங்கதான் வந்துட்டு டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ நம்ம வளர்க்குறோம்ல கேட்டு, டாக்கு, இதெல்லாம் வந்துட்டு இந்த மீசோலித்திக் பீப்புள்ஸ் தான் ஸ்டார்டே பண்ணி இருந்திருக்காங்க. டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், முக்கியமாக டாக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து நாய்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா இப்படியுமே கேட்கலாம். இது வந்து டிரான்சிஷனல் பேஸ் பிட்வீன் பெலியோலித்திக், நியோலித்திக். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா மீசோலித்திக். ஹைலைட் எழுதிடுறேன். டிரான்சிஷனல் பேஸ் பிட்வீன் பெலியோலித்திக் அண்ட் நியோலித்திக். இப்படியுமே கேட்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இதான் ஆர்டர். பெலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். டிரான்சிஷனல் பேஸ் பிட்வீன் பெலியோலித்திக், நியோலித்திக் கேட்டா அது மீசோலித்திக் டைம் பீரியட். நெக்ஸ்ட் வந்து இதோட சைட் பார்ப்போம். லாங்னச் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நான் யூபின்னு வச்சுக்கிறேன், உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து சோப்பானிமேண்ட், இதுவுமே யூபியில தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாகூர், இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சைட்லாம் புரியுது தானே? இந்த பாகூர்ன்ற சைட்டு ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த பாகூர்ன்ற சைட்ல யார் வாழ்ந்தா அப்படின்னா மீசோலித்திக் பீப்புள்ஸ். இப்படிதான் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாகூர், சோப்பானிமேண்ட், லாங்னச், சங்கன்கல் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா. சங்கனக்கல். நெக்ஸ்ட் வந்துட்டு மேசனா, குஜராத். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னும் நீங்க சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்துட்டு மைக்ரோலித்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோலித்ஸ் அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன்ஸ், ரொம்ப சின்ன கற்களை வச்சு இவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. மைக்ரோலித்ஸ், ஸ்மால் ஸ்டோன்ஸ். அங்க பெலியோலித்திக் பீப்புள்ஸ் வந்துட்டு அதாவது லேட்டர் பெலியோலித்திக் பீப்புள்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க சொன்னேன்? ஃபிளின்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. மீசோலித்திக் பீப்புள்ஸ் என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோலித்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோலித்ஸ் யூஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் மீசோலித்திக் பீப்புள்ஸ், மேசனா, குஜராத். ஓகே, இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்டு. மீசோலித்திக் டைம் பீரியட்ல வாழ்ந்த மக்களோட சைட்டு இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க இந்தியாவில். புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நியோலித்திக் பீப்புள்ஸ் அவங்க எங்கெங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்ப்போம்.
இந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே, கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சதே யாருன்னா நியோலித்திக் பீப்புள்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து பிறப்பதுக்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அக்ரிகல்ச்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி இவங்க லேண்டுமே தனக்குன்னு சொந்த லேண்ட்லாம் வச்சு இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது உன் இடம், இது என் இடம் அப்படின்னு சொல்லி தனக்கு லேண்டு பிரிச்சுலாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் வந்து விவசாயம்லாம் பண்றாங்களே, அதில் வர வந்து நெல்லாக இருக்கட்டும், நெல்லும் தான், காட்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆயிருந்திருக்கு. இவங்க ஒரு வித்தியாசமான பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பாட்டும் வந்து இப்படி இருக்குமா, அப்படியே இப்படி ரவுண்டா இருக்கும். இவங்க மட்டும் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான பாட்டு வந்து நியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டு பேரு நான் லாஸ்டா சொல்றேன். இந்த பாட்டு பேரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களோட சைட்ஸ் பார்ப்போம். நியோலித்திக் பீப்புள்ஸோட சைட் வந்து எங்கன்னா மேகர் கர்க். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதான் வந்து ஓல்டஸ்ட் நியோலித்திக் சைட். கேட்கலாம், ஓல்டஸ்ட் நியோலித்திக் சைட் எதுனா மேகர் கர்க். இந்த சைட்டு தான் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த சைட்ல நம்மளுக்கு எவிடன்சஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இவங்க ஹவுஸ் கட்டிலாம் வாழ்ந்திருக்காங்க. இந்த நியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து மேகர் கர்க் சைட்ல ஹவுஸ் கட்டிலாம் வந்திருக்காங்க. ஹவுஸ்னா இப்போ நம்ம செங்கல் வச்சு கட்டியிருக்கோம்னா அந்த மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. அவங்க குச்சியை வச்சு அவங்க ஒரு விதமா கட்டியிருக்காங்க. நீங்க கூகுள சர்ச் பண்ணி பாருங்களேன், நியோலித்திக் பீப்புள்ஸ் மேகர் கர்க்ல அவங்க கட்டி வந்த வீடுன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விதமான கம்புகளை வச்சு கட்டின வீடா வரும். நெக்ஸ்ட் இங்க என்னென்ன எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கிராப்ஸ்ல வீட்டு, பார்லி, காட்டன் இதெல்லாம் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மேகர் கர்க் சைட்ல. இதெல்லாம் நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சைட்ல நமக்கு எவிடன்சஸா கிடைச்சிருக்கு நியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த ரிமைனிங் சைட்ல வந்து நான் இங்க எழுதிடுறேன். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மீசோலித்திக் காப்பி பண்ணியிருப்பீங்க, நான் ரப் பண்ணிக்கிறேன். செகண்ட் சைட்டு காஷ்மீர் வேலி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு. இங்க வந்து 2 சைட் இருக்கு. ஒன்று வந்து குர்ஜாகம், இன்னொன்று வந்து கஃப்க்ரல். இந்த கஃப்க்ரல் வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னா பாட்டு செய்யறதுக்கு. அதனால இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா, இங்கதான் வந்து அந்த பாட்டுலாம் செய்வாங்க. கேவா பாட்டர்ஸ் நம்ம இந்த பிளேஸை சொல்றோம். கேவா பாட்டர்ஸ் அப்படின்னா இதுல நியோலித்திக் டைம் பீரியட்ல கஃப்க்ரல்ன்ற சைட்டு தான். இது எங்க இருக்கு அப்படின்னா காஷ்மீர் வேலியில இருக்கு. இந்த புர்ஜாகம்ன்றது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இந்த சைட்ல வந்து ஒரு இதை 2 விதமா சொல்லலாம் அப்படின்னு சோர்ஸ் சொல்லுது. டொமஸ்டிக் டாக் வந்து இப்போ வந்து ஒரு நாயை வந்து ஒரு மாஸ்டர் வளர்க்குறாரு அப்படின்னா, அந்த மாஸ்டர் இறந்த பட்டி அந்த நாயையும் பொண்ணு அந்த மாஸ்டர் பக்கத்தே புதைச்சிருவாங்களாம் அப்படின்னு சில சோர்ஸ் சொல்லுது. சில சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வளர்த்தவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த நாய் எப்போ சாகுதோ அந்த நாயை கொண்டு போய் அந்த மாஸ்டர்ஸ் பக்கத்திலே புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது. 2 விதமா சொல்லப்படுது. டொமஸ்டிக் அனிமல்ஸ் buried with the masters. அதே மாதிரி இந்த புர்ஜாகம்ல பிட் ஹவுசஸ் இருந்திருக்கு எவிடன்சஸா. பிட் ஹவுசஸ்னா ஒன்றும் இல்லை, பாதி குழியை தோண்டி குழிக்குள்ள வீடு கட்டுறது, மேலே மட்டும் ஜன்னல் மட்டும் இருக்கிறது. இதையும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், பிட் ஹவுசஸா புர்ஜாகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மாதிரி வீடை வரும். பார்க்குறப்ப வந்து புரியும் பிட் ஹவுசஸ்னா ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிட் ஹவுசஸ் எங்க இருக்கு அப்படின்னா புர்ஜாகம் சைட்ல நமக்கு எவிடன்சஸா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கரோ ஹில்ஸ், இங்கேயும் வாழ்ந்திருக்காங்க யாருன்னா நியோலித்திக் பீப்புள்ஸ். இந்த கரோ ஹில்ஸ் எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு.
நெக்ஸ்ட் வந்துட்டு அசாமில் டஜோலி ஹேடிங் அப்படின்ற ஒரு சைட் இருக்கு. டஜோலி ஹேடிங் அப்படின்ற சைட் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. இந்த டஜோலி ஹேடிங்ன்ற சைட்ல வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ஜெடைட் ஸ்டோன். இந்த ஸ்டோனை பாருங்களேன், இந்த ஜெடைட் ஸ்டோனை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், வலுவழுப்பா இருக்கிற மாதிரியே இருக்கும், பாலிஷ் பண்ண மாதிரி. அப்போ நம்ம பெலியோலித்திக் பீப்புள்ஸ் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க? ஃப்ளிண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. மீசோலித்திக் பீப்புள் வந்து ஸ்மால் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. அப்போ நியோலித்திக் பீப்புள்ஸ் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க? பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த பாலிஸ்டர் ஸ்டோன்ல ஒரு வகை தான் ஜெடைட் ஸ்டோன். ரொம்ப கூகுளில் சர்ச் பண்ணுங்க, வலுவலுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டோன் எங்க கிடைச்சிருக்குன்னா டஜோலி ஹேடிங் சைட்டு. இந்த சைட் எங்க இருக்கு? அசாம். இந்த சைட்டை யூஸ் பண்ணது யாரு? நியோலித்திக் பீப்புள்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பீகார். பீகார்ல எப்பயும் போல எழுதுவோம், சிரண்டு அப்படின்ற சைட் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. இங்க என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா போன் டூல் கிடைக்குது. நம்ம ஃபிளேக் டெக்னாலஜி, அதாவது இன்னொரு கல்லை வச்சு ஒரு கல்லை வந்துட்டு ஆயுதமாக்குனதை யாருன்னு பார்த்தோம்? மிடில் பெலியோலித்திக் பீப்புள்ஸ் பார்த்தோம். ஆனா இங்க நியோலித்திக் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போனெல்லாம் வந்துட்டு டூல்ஸா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொன்றா வந்திருக்கு, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. போனை வந்து டூலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா சிரண்டுன்ற சைட்டு. இந்த சிரண்டுன்ற சைட்டு பீகார்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சிரண்டு, பீகார், போன் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க எழுதுறேன், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டிகிவா அப்படின்ற சைட்டு. கோல்டிகிவா இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நான் யூபின்னு வச்சுக்கிறேன். இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா இங்கதான் வந்து ரைஸ் கல்டிவேஷனோட எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இங்கதான் இயர்லியஸ்ட் ரைஸ் கல்டிவேஷன் வந்து இங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு கோல்டிகிவால. அப்போ நியோலித்திக் டைம் பீரியட்ல தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. அங்கதான் ரைஸும் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு எந்த இயர்ல வந்து நம்மளுக்கு கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டா கிறிஸ்து பிறப்பதற்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைஸ் கல்டிவேஷன் எந்த டைம் பீரியட் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா கிறிஸ்து பிறப்பதற்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க எழுதிக்கிறேன். ஆந்திர பிரதேசம். அந்த காலகட்டத்துல மக்கள் ஈஸியா வாழ்றதுக்கு நதியோரம் தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு தண்ணி அதிகமா கிடைக்கும், அந்த இடத்துல வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆந்திர பிரதேசத்துல நமக்கு தெரிஞ்ச நதி துங்கபத்ரா நதி, தெரியுமா? அங்கேயும் வாழ்ந்திருக்காங்க. துங்கபத்ரா நதி பக்கத்துல துங்கபத்ராவா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், இந்த நதி பக்கத்துல வாழ்ந்திருக்காங்க. அதுவுமே அவங்க சைட்டு. அந்த நதி பக்கத்துல வாழ்றது நியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நாகார்ஜுன கொண்டா. இந்த சைட்டும் நியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு உத்துனூர். இந்த உத்துனூர்ன்றது ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு அப்படின்னா மில்லட் கல்டிவேஷனுக்கு ஃபேமஸ். சைட்லாம் நோட் பண்ணி வச்சுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கர்நாடகா. இந்த கர்நாடகால பிக்லி கல்லா இருக்கட்டும், பிக்லி ஹல், பிராமகிரியா இருக்கட்டும், மாஸ்கி, ஹல்லூர், இதெல்லாம் வந்துட்டு நியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்டு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. டிஎன்ல பையம்பள்ளி அண்டு காவேரி நதி பக்கத்துல தான் வந்துட்டு நியோலித்திக் பீப்புள் சைட் இருக்கு. இந்த பையம்பள்ளின்ற சைட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதெல்லாம் வந்துட்டு நியோலித்திக் பீப்புள்ஸோட சைட்டு. புரிஞ்சா? ரொம்ப ஈஸி தான். நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்றதுக்கு இந்த மாதிரி எலாபரேட்டா வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி அப்பப்போ அந்த ஃபிகரை வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி படிச்சோம்னா ஜிஎஸ்ஏ ஈஸி தான் மனப்பாடம் பண்ணாமல். ஏன்னா நம்ம வந்து தியரி பேப்பரை நம்ம எழுத போகிறது இல்லை. நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 4 ஆப்ஷன், ஒரு லைனில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம ஆப்ஷனாக கிளிக் பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி நம்ம பிரித்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்துட்டு சால்கோலித்திக், அதாவது காப்பர் ஏஜ், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முக்கியமாக டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்ரியை வந்துட்டு நான் நேம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த பாட்ரியோட நேம் வந்து கார்டு இம்ப்ரெஸ்டு பாட்ரி. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். பாட்டு இப்படி இருக்கும். எல்லா நார்மலாக அப்படி பாட்டு வந்து இப்படி வந்துடும். இதோட விளிம்பு மட்டும் இப்படி பாட்டு வந்து விளிம்பு மட்டும் இப்படி வந்திருக்கும். அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? பாய்.